Hey guys, this is Riaz. Welcome back to Brainimatic Neat தமிழ். இந்த வீடியோ ஆக்சுவலி வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. லாஸ்ட் டைம் நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு 4 சாப்டர் பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன சாப்டர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட், அப்புறமா மேக்னடிசம் அண்ட் மேட்டர், தென் வந்து உன்னோட ஆல்டர்னேட்டிங் கரண்ட், தென் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் இஎம்எஃப்ஸ். ஸோ டோட்டலாக 5 சாப்டர். ஸோ 5 சாப்டரில் வந்து ஃபஸ்ட்டு 2 சாப்டர் சேர்த்து 4 கொஷின்ஸ், அதுக்கடுத்து 2 சாப்டரில் சேர்த்து 4 கொஷின், அதுக்கடுத்து இஎம்எஃப்ஸில் 2 கொஷின். ஸோ டோட்டலாக எத்தனை கொஷின் ஆச்சு? 10 கொஷின் கிட்ட ஆச்சு. நான் கம்மியாக சொல்லியிருக்கேன், இதை விட மோஸ்ட்லி அதிகமாக தான் வரும். ஸோ 10லேருந்து 12 கொஷின் கிட்ட வந்து இந்த 5 சாப்டர்லேருந்து வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக உட்காந்து பாருங்கள். ஸோ யூ கேன் ஈஸிலி செக்யூர் த மார்க். ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஃபுல்லாக ரிவிஷன் தான் கொடுக்க போகிறேன். ஸோ கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோ முடிஞ்சிடும். எவ்வளோ நேரம் ஆகுன்னு சொல்லி எனக்கு கரெக்டாக தெரில. மேபி ப்ரீமியர் ஆகும்போது நீங்களே பார்த்துக்கோங்க. சரி, ஸோ ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது வந்து ஆய்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக இது பண்ணார். ஸோ மேக்னெட்டிக் அந்த டிஃப்ளெக்ஷனுக்கு நடந்துச்சு. ஸோ ஒயருக்கு பக்கத்தில் இருக்கும்போது ஸோ அந்த கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. அதில் அவ்வளோவா கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இங்கே வந்தீங்கன்னா மெயின் விஷயம் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொன்னாலும் சரி, இங்கே பாரு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொன்னாலும் சரி, ஒரு நிமிஷம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொன்னாலும் சரி, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு சொன்னாலும் சரி, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொன்னாலும் சரி, மூணுமே ஒன்று தான். சரியா? மூணுமே டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, அப்புறமா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூணுமே சேம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் சார்ஜ் ஃப்ளோ கிரியேட் பண்ணாலே அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ கிரியேட் ஆகும். கரண்ட் ஃப்ளோ கிரியேட் ஆகுதுன்னா அந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இதோட ஒரு டெஸ்லா வில் பி ஈக்குவல் டு 10⁴ காஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட எஸ்ஐ யூனிட் நியூட்டன். இதோட யூனிட் வந்து எஸ்ஐ யூனிட் நான் இங்கே சொல்லியிருக்கேன், வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர்லாம். இப்போ இது அப்படியே வச்சுக்கோங்க. இதோட டைமென்ஷன் நம்ம பின்னாடி வந்து எந்த இடத்துல எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி நான் வேற ஃபார்முலா வச்சு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதில் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ இப்போது மெயினான விஷயம் இந்த ஃபோர்ஸோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. Fm is equal to Q into V bar cross B bar. ஓகேவா? Fm is equal to Q into V bar cross B bar. என்ன ஃபார்முலா இது அப்படின்னு கேட்டால், இங்கே பார், உன்னோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெயினான ஃபார்முலா இன் கேஸ் ஆஃப் உன்னோட சார்ஜோட வேல்யூ கொடுத்துருவாங்க, வெலாசிட்டி கொடுத்துருவாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருவாங்க, எல்லாமே கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? இந்த இடத்துல பக்கத்தில் நீட் 2026 போடுங்க எல்லாருமே. So there is some probability that you will get a question from this topic நீட் 2026. சரியா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இதுலேருந்து ஒரு சின்ன கொஷின் ஏதோ கேட்கறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்தீங்கன்னா இப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து இங்கே பார், இது உன்னோட பி வெக்டார், இது உன்னோட வி வெக்டார். ஏன்னா இங்கே பார், இது ரெண்டுமே கிராஸ் ப்ராடக்ட்டில் இருக்குது. இந்த கிராஸ் ப்ராடக்ட் தான் இவனை கொடுக்குது அப்படின்னா அவனோட ரிசல்டன் வெளியில் இருக்கும் தானே அர்த்தம். ஸோ வெளியில் இவன் வந்து பர்பண்டிகுலர் டு த பிளேனில் இருப்பான். சரி, இங்கே வாங்க. ஸோ பர்பண்டிகுலர் டு த பிளேனில் இருக்கான் அப்படின்னா உன்னோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வெக்டார் perpendicular to velocity, magnetic force vector perpendicular to magnetic field. சரி, அப்போ இவங்க ரெண்டு பேரோட F டாட் V என்ன ஆகும்? 0 ஆகிடும். ஸோ F டாட் V 0 ஆகிற மாதிரியே F டாட் B வந்து 0 ஆகிடும். சரி, F டாட் B வந்து 0 அப்படின்னா ஆக்சலரேஷன் டாட் B வந்து 0. சரி, அப்போ F டாட் V 0 அப்படின்னா உன்னோட ஃபோர்ஸ் தான் ஆக்சலரேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ ஆக்சலரேஷனும் வெலாசிட்டியும் இதோட மல்டிப்ளிகேஷனும் ரெண்டுமே பர்பண்டிகுலராக இருக்காங்க. அதோட டாட் ப்ராடக்ட்டும் வந்து 0 ஆகிடும். சரி, இது எல்லாத்தோட டாட் ப்ராடக்ட் 0 ஆகிடும். பட் இதில் மெயினான இம்பார்ட்டன்டான விஷயம் உங்களுக்கு என்ன தெரியணும்னா, whenever they ask about the power, சரியா, பவர் டெலிவர்டு பை த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் 0. ஏன்னா வெலாசிட்டியும் ஃபோர்ஸும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருக்காங்க. வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்கா, ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கா. ஸோ பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால உங்களோட டாட் ப்ராடக்ட் வில் பி 0. ஸோ டாட் ப்ராடக்ட் 0ன்றதுனால பவர் வில் பி 0 ஹியர். ஓகேவா? பவர் வில் பி 0 ஹியர். அடுத்து இங்கே வாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி உன்னோட ஃபோர்ஸ் பர்பண்டிகுலராக இருக்கு டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபோர்ஸ் பர்பண்டிகுலர், ஏன்னா வெலாசிட்டி அதே டைரக்ஷனில் தானே இருக்குது. ஸோ வெலாசிட்டி டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? டாட் ப்ராடக்ட் ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் பை த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்போவுமே 0 இருக்கும். ஸோ ஒர்க் டன் பை த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்போவே 0 இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இனிஷியல் கைனடிக் எனர்ஜியும் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இங்கே பாரு, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஒர்க் டன் பை த நெட் ஃபோர்ஸ் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இது ரெண்டுமே 0 இருக்கும். ஸோ இந்த இடத்துல மேபி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் ஏதாச்சும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னா. சரியா? ஸோ இது ஒரு வாட்டி நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வாங்க. ஸோ எப்போ எல்லாம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் 0 இதிலிருந்து ஆல்ரெடி கொஸ்டின் வந்திருக்கு, திருப்பியும் கேட்கறதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு வாட்டி பார்த்துடலாம் நம்ம. ஸோ ஹியர் இந்த இடத்துல Q வந்து 0, சார்ஜே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஃபோர்ஸ் 0 இருக்கும். சரியா? நியூட்ரல் சார்ஜாக இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் வாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல V0 வெலாசிட்டி இல்லை, சார்ஜ் மூவ் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம், அந்த இடத்துல 0 இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. அதே மாதிரி இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் 0 தான் இருக்கும். நெக்ஸ்ட் உன்னோட
தீட்டா பிட்வீன் யார் உன்னோட சார்ஜோட ட்ராவல் பண்ணுற அந்த வெலாசிட்டி இருக்குல்ல ஸ்பீடு, அந்த ஸ்பீடோட டேரக்ஷனும், ஸ்பீடுக்கு டேரக்ஷன் கிடையாது, அதனால தான் நம்ம வெலாசிட்டி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ வெலாசிட்டியோட டேரக்ஷனும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பண்டிகுலராக இருக்குது, சாரி ஒரே டேரக்ஷனில் இருக்குது இல்லை ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்குது. ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட் தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ கிராஸ் ப்ராடக்ட்க்கு சைன் தீட்டா வரும். ஸோ சைனில் 90 டிகிரி பாசிபிள் வந்துச்சுனாலே உனக்கு வந்து இந்த இடத்துல 0 ஆகிடும். ஸோ சரியா, ஸோ ஒன்று பேரலாக இருக்குது இல்லை ஆன்டி பேரலாக இருக்குது. இந்த ரெண்டு கேஸ்லையுமே force will be 0. So magnetic force will be 0. இந்த பேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பேஜ், அதுக்காக தான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து வாங்க எப்படி நான் கண்டுபிடிப்பீங்க, இங்கே பார் எடுத்துகிட்டு போயிட்டு பாசிட்டிவ் சார்ஜோட டேரக்ஷனில் இப்படி வைக்கணும். சரியா, அதுக்கப்புறம் ஃபிங்கர்ஸ் எப்படி கர்ல் பண்ணணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு டேரக்ஷன், சப்போஸ் உள்ளே இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஃபிங்கர்ஸ் இப்படி கர்ல் பண்ணணும். சரியா, அதுக்கடுத்து உன்னோட பாம் என்ன காட்டும், டேரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸை காட்டும். சரியா, ஸோ எப்போவுமே எல்லாத்துக்குமே பாம் ரூல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணி மாட்டிக்க போகிறீங்க, அப்புறமா கஷ்டமாக போயிடும். இந்த கொஷின்ஸ்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, இந்த கொஷின்ஸ் நீங்களே ஒரு வாட்டி உங்கள் கை வச்சு சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, இதே மாதிரி இந்த வருஷம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிராஸ் ப்ராடக்ட் பேஸ் பண்ண கொஷின் ஒன்று நீட்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே நீட் 2026 போட்டுக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக ப்ராபபிலிட்டி ஆர் தேர், யூ வில் கெட் அ கொஷின் ஃப்ரம் கிராஸ் ப்ராடக்ட் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஓகேவா, சரியா, யா. ஸோ அடுத்து வந்தீங்கன்னா இது வேண்டாம், இது நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க, இது மோஸ்ட்லி ரிவிஷன் தான். ஸோ கொஸ்டின்ஸ் நான் இதில் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. சரி, பாத் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகல் லாஸ்ட்லேருந்தே வந்து லாஸ்ட் இயரே வந்து இபி அந்த இது இருக்குல்ல இபிபி, அது பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அது தவிர வேறு என்ன கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ. ஸோ இங்கே பார், ஸோ சப்போஸ் நீ சார்ஜ் பார்ட்டிக்கலை கொண்டு போயிட்டு அப்படியே டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் விட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டில், சரியா, அதே டேரக்ஷனில், அப்படின்னா என்ன ஆகும், ஸோ ஸ்ட்ரைட் லைனில் அப்படியே போயிட்டு இருக்கும். பிகாஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அங்கே 0. ஸோ சார்ஜ் பார்ட்டிகல் மேலே எக்ஸ்டர்னலாக வேறு எதுவும் ஃபோர்ஸ் வரல. நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், தீட்டா வெலாசிட்டி வெக்டாருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டாருக்கும் 0 இருக்குது. சரியா, ரெண்டு பேருமே ஒரே டேரக்ஷனில் இருக்காங்கன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது, வெளியிலேருந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணால் தான் டேரக்ஷன் சேஞ்ச் ஆக போகுது, அப்போ டேரக்ஷன் சேஞ்ச் ஆகவே ஆகாது தானே. ஸோ இதுதானே வாஸ்தவம். ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வாங்க, இந்த இடத்துல நீட் 26-27 இந்த 2 வருஷத்தில் எங்கேயோ இந்த கொஸ்டின் வரதுக்குன்னு சான்சஸ் இருக்குது. இந்த வருஷம் ஹை சான்சஸ் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், ஆல்ரெடி நான் மார்க் வர பண்ணி வச்சிருக்கேன் இதை. சரி, எங்கே பார், சார்ஜ் பார்ட்டிகல் பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக கொண்டு போய் நம்ம விட போகிறோம். இங்கே பார், உள்ளார இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டு, நான் கொண்டு போய் சார்ஜ் பார்ட்டிகல் இப்படி விட்டுட்டேன். சரியா, அப்போ என்ன ஆகும்னா இப்படிக்கா இருக்கு. ஸோ உள்ளார மேக்னெட்டிக் ஃபீல்டு மேல் நோக்கி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல திருப்பி இந்த சைடில் வரும்போது என்ன ஆகும், மேல் நோக்கி இன்னொரு ஃபோர்ஸ் ஆகும். ஸோ இதனால என்ன ஆகணும், உன்னோட பார்ட்டிகல் இருக்குல்ல, உன்னோட சார்ஜ் பார்ட்டிகல் இந்த மாதிரி சர்க்கிளில் சுத்த ஸ்டார்ட் ஆகிடும். சரி, இந்த சர்க்கிளுக்கான ஃபார்முலா தான் R = mv/bq. இந்த ஃபார்முலாவை தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிக்கோ. இந்த ஃபார்முலா வந்து டேரக்டாகவே கொஸ்டின் வரும், R = mv/bq, R = mv/bq. சரி, இதில் R will be directly proportional to v. ஓகே, R will be directly proportional to v. சரியா, எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக வந்து உன்னோட சார்ஜ் பார்ட்டிகல் வருதோ, எவ்வளோக்கு எவ்வளோ வெலாசிட்டி அதிகமாக இருக்கோ, அவ்வளோக்கு எவ்வளோ சார்ஜ் பார்ட்டிகளோட ரேடியஸ், சுத்துற ரேடியஸ் பெருசாக இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, சரி, நான் இதில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த இடத்துல மெயினாக கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் எங்கே இருக்குன்னா, இந்த ஃபார்முலாவோட மாடிஃபிகேஷன் MVA நம்ம வந்து மொமெண்டம்னு எழுதிக்கலாம், இதை வந்து √2mkன்னு எழுதிக்கலாம், அதே மாதிரி √2qன்னு சொல்லி எழுதிக்கலாம். இதிலேருந்து உனக்கு வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல், ப்ரோட்டான், நியூட்ரான், இதை வந்து வேல்யூஸ் மாற்றி கேட்பானுங்க. ஸோ அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வரும். சரியா, அடுத்து இதே ஃபார்முலா நம்ம வந்து டிஃப்ரெண்டாக மாற்றிருக்கோம். சரியா, இந்த இடத்துல டைம் பீரியட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ டைம் பீரியட் டிபெண்டே பண்ணாது வெலாசிட்டி. இந்த பாயிண்ட் தயவு செஞ்சு மார்க் பண்ணிக்கோங்க, டைம் பீரியட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் வெலாசிட்டின்றது. ஸோ டைம் பீரியட் ஃபார்முலா வெலாசிட்டி வராது, 2π இது இருக்குல்ல m/bq டேரெக்டாக எடுத்து போட்டுருவீங்க. சரியா, அடுத்து வாங்க, இந்த இடத்துல இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தது. இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிக்கோ. புரோட்டான், நியூட்ரான், ஆல்ஃபா பார்ட்டிகளை மனப்பாடம் பண்ணிக்கோ. 112 124. சரியா, இதே பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் மோஸ்ட்லி சான்சஸ் இருக்குது இந்த வருஷம், 99% வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சரியா, அடுத்து வந்தீங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு டைக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸும் கேட்க சான்ஸ் இருக்குது. சரியா, இதோட இது ரேடியஸ் வந்து எந்த மாதிரி, யாருக்கு பெருசாக இருக்குது யாருக்கு சின்னதாக இருக்குன்றதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இதுவும் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. பிகாஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் இப்போ சொல்லிட்டு இருந்தது எல்லாமே. ஓகேவா, ஸோ அடுத்து வந்தீங்கன்னா எப்போ நான் ஹெலிக்கல் பார்த்து வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார், when velocity is inclined at an angle theta, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓகேவா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, நான் கொண்டு வந்து வெலாசிட்டி உன்னோட சார்ஜ் பார்ட்டிகல் இந்த கிராஸ் டைரக்ஷனில் விட்டேன் ஒரு தீட்டா ஆங்கிளில். அப்படின்னா என்ன ஆகும், உன்னோட ஃபோர்ஸ் வந்து ஹெலிக்கல் பாத்தில் வர மாதிரி ஆக்ட் ஆகி மொத்தமாக 3Dயில் இமேஜின் பண்ணுங்க, டினோட ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, அதே மாதிரி ஹெலிக்கல் பாத்தில் வந்து உன்னோட பார்ட்டிகல் சுத்தம். சரியா, ஸோ இந்த இடத்துல என்னென்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, இங்கே பார், திருப்பி சொல்கிறேன், அகெயினோட டைம் பீரியடு
இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. என்னதான் ஸ்பீடாக போட்டாலும் டைம் பீரியடுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? சரியா? ரேடியஸ் மட்டும் தான் பெருசாகும் பிகாஸ் ஒரே டைம் பீரியடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே இன்னொரு விஷயம் வந்தீங்கன்னா, உன்னோட வி பேரலல் இருக்குல்ல, அவன் வந்து ஸ்ட்ரைட் லைன் பார்த்துக்க ரெஸ்பான்சிபிளாக இருப்பான். வி பர்பண்டிகுலர் வந்து ரெஸ்பான்சிபிள் பார்த்தா சர்க்குலர் பார்த்தா இருப்பான். பிகாஸ் இங்கே பாரு 2 காம்போனன்ட் இருக்கும் இந்த இடத்துல தீட்டா இருக்கிறதுனால. ஸோ அடுத்து அப்படியே இந்த இடத்துல வந்தீங்கன்னா இதோட பிட்ச் சப்போஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா பிட்சோட ஃபார்முலா வி காஸ் தீட்டா இன்டூ 2π இன்டூ m பை BQ. சரியா? வி பேரலல் தான் பிட்ச் கிரியேட் ஆகுது பிகாஸ் ஸ்ட்ரைட்டாக போகிறாங்களா அதனால. ஸோ இந்த இடத்துல பிட்சோட ஃபார்முலா ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்தீங்கன்னா அப்படியே கீழே வாங்க. லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸில் சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டும் வந்துருச்சு சேர்ந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட அப்படின்னா அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டையும் நம்ம வச்சு ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணுவோம். சரியா? ஸோ அந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல லாரன்ஸ் ஃபோர்ஸ் சொல்லுது. ஸோ FL வில் பி ஈக்குவல் டு Q இன்டூ E பார் ப்ளஸ் V பார் கிராஸ் B பார். ஓகேவா? சரியா? திருப்பி சொல்கிறேன். Q இன்டூ E பார் ப்ளஸ் V பார் கிராஸ் B பார். ஆல்ரெடி V பார் கிராஸ் B பார்னால ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது, அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? சரி, ஸோ அடுத்து வந்தீங்கன்னா எப்போ இது 0வா இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்டாக மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூவில் ஆப்போசிட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல உன்னோட லாரன்ஸ் ஃபோர்ஸ் வில் பி 0. லாரன்ஸ் ஃபோர்ஸ் வில் பி 0. சேம் மேக்னிடியூட் இருக்கணும், பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்தீங்கன்னா இதோட சார்ஜ் பார்ட்டிகல் சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குது, நான் கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும்? உன்னோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் 0 ஆகும், பட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி தேர். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுனாலையும் அவன் ஸ்டேட்டாக தான் போயிட்டு இருக்க போகிறான், எதுவும் டிஃப்ளெக்ஷன் வரப்போகிறது கிடையாது. சரியா? ஸோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வில் பி ஹியர், பட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வில் பி 0. சரியா? சப்போஸ் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து நான் விட்டுட்டேன் அப்படின்னா. ஸோ அடுத்த கேஸ் வந்தீங்கன்னா அகெயின் ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியே சப்போஸ் நான் வந்து இந்த இடத்துல உன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இதுக்கும் பர்பண்டிகுலராக கொண்டு வந்து விட்டுட்டேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சைடில் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த சைடில் இருக்குது. எல்லாரும் பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த சைடில் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சைடில் இருக்குது. உன்னோட சார்ஜ் பார்ட்டிகுலர் பர்பண்டிகுலராக கொண்டு வந்து விட்டுட்டேன்னா இப்போ என்ன ஆகும்? ஹெலிக்கலாக சுத்த ஸ்டார்ட் பண்ணுவான் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. லாஸ்ட் டைம் பார்த்த கேஸு. பட் ஹெலிக்கலாக சுத்த ஸ்டார்ட் பண்ணுறது மூலியமாகவே உன்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதுல்ல, அவன் என்ன பண்ணுவான்? அவனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி விடுவான். ஸோ அப்போ என்ன ஆகும்? சேம் அமௌண்ட் ஆஃப் பிச் கிடைக்காம டிஃப்ரெண்டான பிச் கிடைக்கும். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கி அந்த மாதிரி ஒரு பிச் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல V sin θ மட்டும் ஃபார்முலால மாற்றிக்கோங்க, V பர்பண்டிகுலர் போட்டு 6. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அடுத்து வந்தீங்கன்னா இது லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். இதில் 2-3 வாட்டி ஆல்ரெடி ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ்லேயே கேட்டாங்க கொஸ்டின். ஸோ இதுலேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. V is equal to E by B வெலாசிட்டி செலக்டரோட கான்செப்ட் இது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்தீங்கன்னா பயோட் சாவர்ட்லால ஒரே பாயிண்ட் மட்டும் உனக்கு தெரிஞ்சா போதும். ஜஸ்ட் இங்கே பாருங்க, dB is equal to mu naught by 4 pi ideal sin theta divided by r square. சரி, இதில் என்னென்ன கேட்க சான்ஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? மேக்னிட்யூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் டிரைவ் பண்ணி நம்ம எடுக்கலாம் இந்த ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி. ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இதில் உங்களுக்கு வெக்டார் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். dl bar into r bar divided by r cube. ஓகேவா? இதோட வெக்டார் ஃபார்ம் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல இதோட வேல்யூ பார்த்துக்கோங்க. mu naught வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 4 pi into 10⁻⁷ டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பயர். ஓகேவா? இது வந்து mu naught வேல்யூ. நெக்ஸ்ட் mu naught by 4 pi நீ டைரக்டாவே எழுதிக்கலாம். எந்த இடத்துல நீங்க கால்குலேஷன் பார்த்தாலும் mu naught தயவு செஞ்சு வந்து உட்கார்ந்து 4 pi போட்டு கால்குலேட் பண்றதுக்கு பதிலா mu naught by 4 pi is equal to 10⁻⁷ சொல்லி போட்டு ஆன்சரை ஈஸியாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. தட் would be very helpful for you. சரி, அடுத்து வந்தீங்கன்னா பயோட் சாவர்ட்லால இங்கே இன்னொரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். டைமென்ஷன் எடுக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். mu naught டைமென்ஷன் நீ 26ல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. MLT - 2 A - 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. mu naught MLT - 2 A - 2 எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இந்த ஃபார்முலா F is equal to mu naught I1 I2 divided by 2πd இருக்குல்ல இன்டூ எல். இந்த ஃபார்முலா லாஸ்ட்டில் திருப்பி வரும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ சரியா? இந்த டைமென்ஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச டைமென்ஷன் தான் இருக்கும். அதில் தான் இந்த ஃபார்முலா நம்ம போடுறோம். சரி, அடுத்து வந்தீங்கன்னா இதில் இங்கே பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே மார்க் பண்ணிட்டேவா. இதில் இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக நீட் 2026ல் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் லாஸ்ட் 23ல் கேட்டாங்க, திருப்பி கேட்கவே இல்லை. ஓகேவா? ஸோ இங்கே வாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைனட் லென்த் ஒயர் இருக்குது. ஸோ ஃபைனட் லென்த் ஒயருக்கு டேரெக்டாக எழுதிக்கும் mu naught divided by 4 pi I by r sin φ1 plus sin φ2. இந்த ஆங்கிள் φ1, இந்த ஆங்கிள் φ2. சரி, அடுத்து வந்தீங்கன்னா டியூ டு இன்ஃபைனட் ஒயரில் ரெண்டு சைடுமே 90 டிகிரி ஆகிடும். ஸோ mu naught divided by 4 pi into 2i divided by r. இங்கே கேன்சல் மட்டும் பண்ணி ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாத. பிகாஸ் கேன்சல் பண்ணி மனப்பாடம் பண்ணால் ஃபார்முலா ஈஸியாக கேல்குலேஷன் பண்ண முடியாது. அதுக்காக சொல்கிறேன். ஸோ mu naught by 4 pi டேரெக்டாக 10⁻⁷ எழுதுறதுக்காக நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன் இந்த ஃபார்முலாவை. ஓகேவா? ஸோ அடுத்து வந்தீங்கன்னா
வந்தீங்கன்னா இந்த இடத்துல செமி இன்ஃபைனைட் ஒயருக்கு மியூ நாட் பை 4 பை ஐ பை ஆர் மட்டும் தான் வரும். சரி, இன்ஃபைனைட்டோட பாதியாக தான் இருக்கும் இது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்சிஸ் ஆஃப் த ஒயர். சப்போஸ் ஆக்சிஸ்லேயே இருக்குது, இதே இடத்துல இருக்குது அப்படின்னா உன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் பி 0 அட் த ஆக்சிஸ். ஓகே. ஸோ அடுத்து வந்தீங்கன்னா எப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க, இந்த மாதிரி ஸ்கொயர் வச்சு கேட்பாங்க, சரி, இந்த மாதிரி ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் எப்படி வேணால் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி கேட்கும்போது எல்லா சைட்லேருந்து நீங்கள் மெஷர் பண்ணி இந்த பாயிண்ட் மட்டும் இங்கேருந்து எடுக்கிறீங்களா, அதுக்கான பாயிண்டோட டிஸ்டன்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்து போட்டிங்கன்னா அந்த ஆரோட வேல்யூ யூ வில் பி you can easily solve this question. ஒரு வாட்டி நோட்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. நோட்ஸ் எங்கன்னா கிடைக்கும்? இறுதி சுற்று ஆப்பில், பிரைன்மெடிக் ஆப்பில் இறுதி சுற்று கோர்ஸ் உள்ள போங்க. ஜஸ்ட் 199க்கு அத்தனை கோர்ஸ்லாம் கொடுத்து வச்சிருக்கிறோம் நாங்கள். சரியா? அவ்வளோ விஷயங்கள் அந்த 199 கோர்ஸில் இருக்குது. சப்போஸ் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா போய்ட்டு நோட்ஸ்க்காக இப்போயாச்சும் வாங்கி ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ரிவிஷன் பண்ணுறதுக்கு எல்லா நோட்ஸுமே ஆப்பில் இருக்குது. ஓகே. அடுத்து வந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டு சர்க்குலர் ஆர்க் அட் த சென்டர். ஸோ சர்க்குலர் ஆர்க் அட் த சென்டருக்கு ஒரே ஃபார்முலா மியூ நாட் பை 4 பை ஐ பை ஆர் இன்டூ தீட்டா. சரியா? சப்போஸ் சர்க்குலர் ஆர்க்கில் இது வந்து உனக்கு ஃபுல் சர்க்கிள் இருக்குது அப்படின்னா 2 பைன்னு போடுவேன், அதனால் ஐ பை ஆர் இங்கே 2 வந்துடும். நெக்ஸ்ட்டு செமி சர்க்குலர் இருக்குன்னா பை போடுவேன். ஸோ பை போடுறதுனால இந்த இடத்துல 4 ஐ பை ஆர் வரும். நெக்ஸ்ட் குவார்டர் சர்க்கிளுக்கு இந்த இடத்துல 8 ஐ பை ஆர் வரும். சரியா? மூணுத்துக்கும் ஒரே டிஃபரன்ஸ். இங்கே 2 ஐ பை ஆர், 4 ஐ பை ஆர், 8 ஐ பை ஆர். ஓகே. சரி, அடுத்து வாங்க. ஸோ இதில் கொஷின் கேட்டால் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும். ஸோ மோஸ்ட்லி நீட் 26ல் ஒரு மாடல் கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. கண்டிப்பாக பேப்பரில் ஒரு கொஷின் நீங்கள் பார்ப்பீங்க. இதில் என்னென்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உன்னோட டேரக்ஷனை ஒழுங்காக நீங்கள் பார்த்து எழுதணும், இல்லைனா கொஷின் தப்பாயிடும். ஓகேவா? டேரக்ஷனை ஒழுங்காக நீங்கள் பார்த்து எழுதலைன்னா ஃபார் ஷுர் கண்டிப்பாக கொஷின் தப்பாக தான் எழுதிட்டு வருவீங்க. ஸோ அடுத்து வந்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் நிறையவே நான் மாடல் போட்டு வச்சிருக்கேன், ஒரு நோட்ஸில் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாடல்லேருந்து ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. சரி, இந்த ஃபார்முலாவில் டேரெக்டாக நான் ஜேயிலே வந்து ஆல்ரெடி சால்வ் பண்ண இதிலேருந்து இதில் நீட்டில் இதுவரை கொஷின் கிடையாது. ஸோ தெர் இஸ் அ வெரி ஹை ப்ராபபிலிட்டி. இது எலக்ட்ரிக் ஃபீல்டே உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 3/2 பவர் 3/2 இருக்குல்ல, இதை மட்டும் இந்த இடத்துல மனப்பாடம் பண்ணிக்கோ. ஸோ தட் இந்த கிராஃப் இந்த மாதிரி வரும். ஓகே. ஸோ அடுத்து வந்தீங்கன்னா இதுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்கட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். ரூட் ஆர் கொடுத்தேன், என்ன பண்ண ரூட் 15 கொடுத்தா என்ன ஆகும், எல்லாமே எழுதியிருக்கேன். ஸோ இதே சப்போஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸியாக நீ ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் வாங்க. ஸோ ஆம்பையர் சர்க்யூட்டில் உன்னோட காஸ்லா மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இதெல்லாம் வச்சு நம்ம எழுதுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு ஆம்பரிக்கல் லூப் எடுப்போம். சரி, அந்த லூப் உள்ள இருக்கிற கரண்ட்டு, சரி, அந்த கரண்ட்னால இருந்ததை மட்டும் தான் நீ கரண்ட்டில் எடுத்து எழுதுவேன். பட் எல்லா கரண்ட் அக்கம் பக்கத்தில் இருக்கிற என்னென்ன கரண்ட் இருக்கோ எல்லாத்தினால வந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நீ எடுப்பேன். ஓகேவா? உள்ளே போகிறத பாசிட்டிவ் எடுத்துக்கணும், வெளில வரத நெகட்டிவ். ஸோ இது டிபெண்ட் அப்பான் உன்னோட என்ன கேஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எதை அப்ளை பண்ணணும். ஸோ B1 + B2 + B3 எல்லாமே போட்டிருக்கேன், தெரியுதா இல்லையா? இப்போ இங்கே பாருங்க, இது ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்கேன், பாசிட்டிவா எடுத்திருக்கேன். இவன் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால இவன் நெகட்டிவா எடுத்திருக்கேன். ஓகேவா? சரியா? ஸோ அடுத்து வந்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணது தான். பட் இதில் கிராஃப் இம்பார்ட்டன்ட். இந்த கிராஃப்லேருந்து நான் திருப்பி சொல்கிறேன், ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்ப்பீங்க இந்த மாதிரி ஒரு கிராஃப். ஓகே, எங்கேயாச்சும் ஒரு கிராஃப் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் சிலிண்ட்ரிக்கல் ஷெல்னு கொடுத்தா இந்த கிராஃப் வரும். ஓகேவா? சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லில் உள்ளே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. நெக்ஸ்ட் சாலிட் சிலிண்டர்னு கொடுத்தா உன்னோட கிராஃப் இப்படி ஸ்டார்ட் ஆகி பீக்குக்கு போய் கீழே இறங்கும். ஓகேவா? இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து இந்த ஃபார்முலா இன்சைட் பாயிண்டோட ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. μ0/2 π I by R ஸ்கொயர் இன்டூ R. ஓகேவா? இந்த ஃபார்முலா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து சாலினாய்ட்லேருந்து கூட வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்கறது இல்லை. பட் லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி 2022-21 டைமில் சொலினாய்ட்லேருந்து கொஸ்டின் வந்துச்சு. ஸோ இஃப் அட் ஆல் கேட்டாங்கன்னா சிம்பிளாக ஒரு ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, இந்த ஸ்மால் n is equal to capital N divided by L. capital N total number of turns, small n number of turns per unit length. இந்த ரெண்டுத்துக்குமே உனக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து வாங்க. இந்த இடத்துல சால்னாய்டு வச்சு நான் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த B is equal to μ0 Ni. இந்த ஃபார்முலா மட்டுமாச்சும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. B is equal to μ0 Ni. ஓகேவா? ஸோ அடுத்து வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டோராய்டு லைக் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் டோராய்டில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இன்சைட் அவுட் சைட் ரெண்டுத்துலையுமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0. ஓகேவா? டோராய்டில். ஸோ அடுத்து வந்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து கரண்ட் கேரிங் ஒயர் பிளேஸ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சப்போஸ் இதில் கொண்டு போய் வச்சிங்கன்னா இதுக்கு Q × V பார் கிராஸ் B பார் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு ஃபார்முலா தான் இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிரியேட் பண்ணி இந்த இடத்துல லென்த் எடுத்துப்போம், அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துப்போம், கரண்ட் எடுத்துப்போம். ஸோ கரண்ட்னால தான் ஆக்சுவலி இங்கே கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே பேரலல் லைக் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் இருப்பாங்க, பிகாஸ் கிராஸ் ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ F is equal to I × L பார் கிராஸ் B பார். இந்த ஃபார்முலா ILB அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ILB sin theta, bill sin theta, bill sin theta, bill sin theta. ஓகே, சோ இத பேஸ் பண்ணி क्वेश्चन நீட் 26ல இங்க மார்க் பண்ணிருக்கேன், தெரியுதா? கண்டிப்பா இதுல இருந்து ஒரு क्वेश्चन வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பிகாஸ் இந்த சாப்டர்ல மொத்தமா 3ல இருந்து 4 क्वेश्चन கிட்ட சம்டைம்ஸ் கேக்குறாங்க. சோ அந்த 4 क्वेश्चनும் கேட்டாங்க அப்படினா நான் சொன்ன 4 இடத்துல இருந்தும் क्वेश्चन வரும். சோ ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். ஒன்னு ஸ்டார்டிங்ல சொன்ன பாயிண்ட், அதுக்கு அப்புறமா அந்த பாத் வச்சு நான் சொன்னது, அப்புறமா சாலினாய்டு ஒன்னு சொன்னேன், அந்த டயக்ராமேட்டிக் பேஸ் क्वेश्चन ஒன்னு சொன்னேன், கிராஃப் ஒன்னு சொன்னேன், இது ஒன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ அடுத்து வந்தீங்கன்னா क्वेश्चंस நிறைய இருக்கு, ஒருவாட்டி பாத்துக்கோங்க क्वेश्चंस மட்டும்.
நெக்ஸ்ட் இங்கே வாங்க, இது பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வந்து 4வது கொஷினாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி 3 சொல்லியிருக்கேன்ல, அது தவிர இந்த 4வது கொஷின் 2 டைம்ஸ் ஆஃப் I1 I2 பிகாஸ் நீட் 2021 இதுலேருந்து கொஷின் வந்துச்சு, திருப்பி கேட்கல. ஸோ இட்ஸ் வெரி ஹை ப்ராபபிலிட்டி 2 ஒயரை பக்கத்தில் வச்சுட்டு என்னன்னு கேட்கலாம். இங்கே பார், சப்போஸ் சேம் டைரக்ஷனில் போச்சுன்னா அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். ஆப்போசிட்டில் சேம் டைரக்ஷனில் போச்சுன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். ஆப்போசிட்டில் போச்சுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ அடுத்து வந்து மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். இது ஆல்ரெடி கொஷின் கேட்டாங்க லாஸ்ட் இயர். ஸோ சான்சஸ் ஆர் வெரி 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 லெஸ் தட் யூ வில் கெட் அ கொஷின் ஃப்ரம் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். ஓகே, ஸோ ஒரு வாட்டி ஜஸ்ட் ஹேவ் அ லுக், நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். இதில் வந்து என்ன இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா ஒரு வாட்டி பார்த்துக்கணும். M is equal to QH divided by 4πm, அப்புறம் QH divided, ஏன்னா லாஸ்ட் இயர் இதில் இருந்தால் கொஷின் கேட்டானுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்தீங்கன்னா டார்க்கில் என்ன தெரியணும் உங்களுக்கு இந்த இடத்துல? tau is equal to mb sin theta. இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. tau is equal to mb sin theta, m bar cross b bar, like you know, no need more than that. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம், இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, வேண்டாம், சரியா? ஸோ மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் நம்ம வந்து முடிச்சாச்சு. ஓகே, ஸோ we have completed in 20 minutes. ஓகே, சரி, மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் முடிஞ்சது. மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் போலாமா? மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். ஓகே, ஸோ மேக்னட்டிசம் அண்ட் மேட்டரில் கம்மியாக தான் இருக்குது மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். பார் மேக்னெட்டில் என்ன தெரிஞ்சிருக்கணும்? L is equal to இந்த L இருக்குல்ல, இந்த Lக்கும் ரிலேஷன் தெரிஞ்சிருக்கணும். 5/6 டைம்ஸ் ஆஃப் L, கேபிட்டல் L. ஓகேவா? இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி வரும்னா, இந்த இடத்துல இங்கே பார், உள்ள வந்து சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகும், வெளியில் வந்து நார்த்துலேருந்து சவுத்துக்கு இப்படி வரும். ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம் உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இன்சைட் வந்து சவுத் டு நார்த், அவுட் சைட் நார்த் டு சவுத். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் என்னென்ன நடக்குமோ அது எல்லாமே அப்படியே நடக்கும். சப்போஸ் இதே மாதிரி ஒரு ரிவிஷன் வீடியோ உங்களுக்கு வேணும், ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வாட்டி எடுத்து பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து வந்தீங்கன்னா மேக்னெட்டிக் டைபோல். இங்கே பார், மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் கேபிட்டல் M is equal to ஸ்மால் m into 2L. ஓகேவா? ஸோ இது இந்த இடத்துல ஸ்மால் m என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா போல் ஸ்ட்ரென்த்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, இதோட யூனிட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், டைமென்ஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டைமென்ஷன் அது A into L, யூனிட் வந்து A into M. ஓகேவா? சரி, ஆம்பியர் மீட்டர் தான் உன்னோட யூனிட். ஓகே, ஸோ இதை தயவு செஞ்சு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது பேஸ் பண்ணி ஒரு கொஷின் மேபி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த லெசன்லேருந்து கொஷின் கேட்டாங்கன்னா, பட் இந்த லெசன்லேருந்து சப்போஸ் கொஷின் வந்துச்சுன்னா எனக்கு என்னமோ ரொம்ப 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 அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் அந்த லாஸ்ட் தியரி பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, ஃபெரோ மேக்னட்டிசம், ஃபெரி மேக்னட்டிசம், அது பேஸ் பண்ண கொஸ்டின் ஒன்று வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ NCERT எடுத்து அது மட்டும் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தெர் இஸ் அ வெரி வெரி ஹை சான்சஸ் யூ வில் கெட் அ கொஸ்டின் ஃப்ரம் தட். ஓகே, ஸோ அடுத்து வந்தீங்கன்னா இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. 2kmr. ஆக்சுவலி இது எல்லாமே ஹைப்போதெட்டிக்கல் கான்செப்ட் தான், ஆக்சுவல் தியரிட்டிக்கல் கான்செப்ட் கிடையாது. ஓகேவா? இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கோ. km டிவைடட் பை r³ ரூட் ஆஃப் 3 cos ஸ்கொயர் தீட்டா + 1. இதில் வந்து ஆக்சியலுக்கும் ஈக்குவலுக்கும் ஜஸ்ட் தீட்டா மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே கிடச்சிரும் இது. ஓகே, ஸோ அடுத்து வந்தீங்கன்னா காஸ் லா அண்ட் மேக்னட்டிசம் ஒரு டிஃபரன்ஸ் மாதிரி டேபிள் போட்டு வச்சிருக்கிறேன் நான். இந்த டேபிள் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டா தட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ அடுத்த சாப்டர் போகலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் போகலாமா? யா, ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் எங்கே அதெல்லாம் கொஷின் வரும்னு சொல்கிறேன். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் சான்சஸ் இருக்குது. நான் ஸ்டார்டிங்லேயே மார்க் பண்ணியும் வச்சிருக்கேன், நீட் 2026 போட்டு. இங்கே பாருங்கள், 5b is equal to b.a இருக்குல்ல, அங்கே என்ன பண்ணுவீங்க, e.a இருக்குல்ல, அதே ஃபார்முலா அதே எல்லாமே இந்த இடத்துல சேமாக வரப்போகுது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மாதிரியே எல்லாமே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் அப்படியே ரெப்ளிகேட் பண்ண போகிறீங்க. அதே சேம் ஃபார்முலாஸ். இதில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட டைமென்ஷன் ரொம்ப 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 இப்போ எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இங்கே பார், F டிவைடட் பை I into L into A. சரியா? இந்த ஃபார்முலாவை போட்டிங்கன்னா உங்களால் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபார்முலா எங்கே வரும், நெக்ஸ்ட் வரும், வெயிட் பண்ணுங்க சொல்றேன். ஓகேவா? இங்க பார், BA sin தீட்டான்னு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் டிபெண்டிங் அப்பான் தி சிச்சுவேஷன். ஓகே, சிச்சுவேஷனை பொறுத்து மாறும். ஓகே, நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா என்னன்னா, இங்க பாருங்க, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினாலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலும் சேம் தான். ஸ்டார்டிங்லேயே சொன்னா அதோட ரெண்டுத்தோட டைமென்ஷனும் சேம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம். அடுத்து வந்தீங்கன்னா இதுலேயும் வந்து மோஸ்ட்லி டயக்ராமேட்டிக் கொஷின்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் ஃபேரடேஸ் ஃபர்ஸ்ட் லா வந்து ஜஸ்ட் சிம்பிள். இங்கே பாரு, இந்த இடத்துல E induced will be equal to minus of d∅b divided by dt. சரியா? இந்த இடத்துல இன்டியூஸ் வந்து அப்போஸ் பண்ணுறதுனால இங்கே பார் மைனஸ்னு போட்டிருக்கோம். அப்போஸ் பண்ணுறதுனால தான் மைனஸ் இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது பேஸ் பண்ணி கொஷின் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷன் வச்சு நீ சால்வ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. சரியா? ஸோ ஃப்ளக்ஸ் வச்சு கொஷின் இங்கேருந்து வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. நீட் 2026 போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த மாடலில் கொஷின் வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணவும் முடியும். ஓகேவா? அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா உன்னோட லென்ஸ்லாவோட ஒரு மெயினான விஷயம் என்னன்னா, இது வந்து பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஆஃப் எனர்ஜி. அந்த மைனஸ் சார்ஜ் இருக்குல்ல, அது ஆக்சுவலி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. எக்ஸ்பிளைன் பண்ணாதனால லென்ஸ்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்
பண்ணுறேன், நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இந்த கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியும்னா, இங்கே பாரு I இன்டியூஸ் வில் பி மைனஸ் ஆஃப் என் d5 டிவைடட் பை dt. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன இதை இண்டிகேட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் இந்த இடத்துல நம்பர் மட்டும் தான் இண்டிகேட் பண்ணுது. ஓகே இருங்க, நான் இங்கே மென்ஷனே பண்ணலையா என்ன பண்ணுதுன்னு சொல்லி. பரவாயில்ல, கண்டிப்பாக லெக்சரில் சொல்லியிருப்பேன், பிரச்சனை இல்லை. சரி இங்கே வாங்க. ஸோ அடுத்தது வந்தீங்கன்னா இண்டியூஸுக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குல்ல, அதை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதில் மைனஸ் என் டிவைட் பை 6 ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காயில் அது 6. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலா மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஈஸியாக வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியும். சரி அடுத்து வந்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி நான் நிறையவே வந்து இந்த மாதிரி லைக் டயக்ராமேட்டிக் கொஷின்ஸ் போட்டிருக்கேன். ஜஸ்ட் கொஷின்ஸ் மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இஃப் அட் ஆல் உங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு கொஷின் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி மேக்னெட் அண்டு காயிலை வச்சு ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம் கிடையாது. அண்ட் இது மாதிரியும் ஒரு கொஷின் கேட்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், கிராஃபை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸ்லோப் வச்சு. பட் என்னன்னா உனக்கு பாசிட்டிவ் ஸ்லோப் வந்துச்சுன்னா அது ஆன்சரில் நெகட்டிவாக எடுத்துக்கணும், நெகட்டிவ் ஸ்லோப் வந்துச்சுன்னா அது ஆன்சரில் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். பிகாஸ் இந்த இடத்துல முன்னாடி நெகட்டிவ் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து வந்தீங்கன்னா மோஷனல் இஎம்எஃப்ல வந்து பிஎல்வி, இங்கே பார் பிஎல்வி இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம். E is equal to BLV, E is equal to BLV. இந்த இதை மனப்பாடம் பண்ணிக்கோ. E is equal to BLV. ஓகே, E is equal to BLV. இதோட வெக்டார் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா V பார் கிராஸ் B பார் இன்டூ L பார். இந்த இடத்துல இது ஸ்கேலாரில் இருக்குது, இது வெக்டாரில் இருக்குது. ஸோ இது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் செல்ஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸில் இருந்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டியது வந்து இண்டக்டன்ஸ்லேருந்து ஆல்ரெடி கொஷின் கேட்டாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து இதுக்கு முன்னாடி நான் சொன்னல இங்கேருந்து மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். 2 கொஷின் கண்டிப்பாக வரும். சாரி கேஸ். ஸோ ரெண்டு கொஷின் ஃபார் ஷோர் இதுலேருந்து கொஷின் இருக்குது. பட் நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிறது பெட்டர். ஓகேவா? சரி, இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி கொஷின்ஸ் தான் ரெப்ளிகேட் ஆகும் எக்ஸாமில். சரியா? நோட்ஸில் எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த கொஷின்ஸ்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா தட் வில் பி வெரி வெரி பெட்டர். பிகாஸ் இது ஒரு ரிவிஷன் செஷன். நான் ஜஸ்ட் ஃபார்முலா சொல்கிறதுக்கு மட்டும் தான் நான் வந்திருக்கேன் இங்கே, இந்த கான்செப்டை சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் இங்கே வாங்க. செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டே வந்து என்ன பண்ணோம், ஆப்போசிட்டில் ஒன்று இது மெயின் கரண்ட்டே லைக் மெயின் கரண்ட் ஒன்று இருக்குல்ல. ஸோ அவன் என்ன பண்ணுவான், அவன் அப்போஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவான், ஒரு இன்டியூஸ்டு கரண்ட்டை இன்டியூஸ் பண்ணுவான். சப்போஸ் மெயின் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இவன் என்ன பண்ணுவான், அப்போசிஷனில் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்டியூஸ் பண்ணுவான். இல்லை மெயின் கரண்ட் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா இவன் என்ன பண்ணுவான், அவனோட டேரக்ஷனில் என்ன பண்ணுவான், ஒரு கரண்ட்டை இன்டியூஸ் பண்ணுவான். ஸோ இது செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸில் உங்களுக்கு தெரிய வேண்டிய மெயினான விஷயம்னா இந்த 5T வில் பி ஈக்குவல் டு N5. ஓகேவா? சரியா? இந்த ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் மெயினான இன்னொரு ஃபார்முலா என்னன்னா, இங்கே ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன் பாருங்க. இங்கே பாரு, L is equal to 5T divided by I. ஓகேவா? இந்த ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தயவு செஞ்சு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்முலா. சரியா? ஸோ இது பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இங்கே 2-3 நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஹேவ் அ லுக் ஆன் தோஸ் கொஷின்ஸ். ஓகே, next mutual inductance வந்து phi2 will be flux in the coil 2 will be directly proportional to current in the coil 1 and flux in the coil 1 will be directly proportional to current in the coil 2. சரியா? அதனால உன்னோட ஃபார்முலால phi2 will be equal to M21 இன்டூ I1 போடுவீங்க. அதனால தான் இங்கே I1 வரும், இங்கே I2 வரும். சரியா? 5-1க்கு அப்படியே ஆப்போசிட்டில் எடுத்து எழுதணும். ஏன்னா இவனால் அவன் வந்தது, அவனால் இவன் வந்தது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட இந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, அந்த கான்ஸ்டன்ட்டோட டைமென்ஷன் இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பார்க்க சான்ஸ் இருக்குது. இந்த டைமென்ஷனும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுனா 5/I will be equal to BA divided by I. இந்த ஃபார்முலா வச்சு தான் நீங்கள் இதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வேறு எதுவும் வழியே கிடையாது உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அண்ட் இந்த இது L இருக்குல்ல, இந்த இது இண்டக்டன்ஸ், இவனுக்கு வந்து M வில் பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் L1 + L1 இன்டூ L2 நீங்கள் எழுதணும். சரியா? நெக்ஸ்ட் இண்டக்டருக்கு வந்தீங்கன்னா -L டிவைடட் பை dt. இந்த ஃபார்முலா தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதே ஃபார்முலா வந்து நீங்கள் சர்க்யூட்டில் யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ சர்க்யூட்டில் பார்த்து ஒழுங்காக சூஸ் பண்ணி சர்க்யூட் டயக்ராமில் என்ன பண்ணுவீங்களோ அதே எடுத்து எக்ஸாக்டாக ரெப்ளிகேட் பண்ணுங்கள். பட் இந்த இடத்துல இண்டக்டர் வந்துச்சுன்னா அந்த L டிவைடட் பை dt இருக்குல்ல, அந்த ஈயோட ஃபார்முலா மட்டும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சேமாக இங்கே பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருக்கேன். இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி வரும். ஓகேவா? இதுல இருந்து கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் கம்மி. பட் இதுக்கு முன்னாடி நான் சொன்னதுல எல்லாத்துலயும் கொஸ்டின் கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு இந்த சாப்டர்ல இருந்து. சரியா? அடுத்து கடைசியில இந்த ஃபார்முலால இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வாய்ப்பு இருக்கு. இங்க நீட் 2026 எழுதிக்கோங்க. ½ Li² இருக்குல்ல, இந்த ஒரே ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலால ஸ்டோர்ட் எனர்ஜி வச்சு டைரக்டாவே கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. சரியா? ஜஸ்ட் ½ Li². கொஸ்டினில் எல்லாமே கொடுத்துருப்பான். ஸ்டோர் எனர்ஜி கேட்பான் இண்டக்டரில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் மோஸ்ட்லி வரும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் போகலாம்.
alternating current. ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியணும் உனக்கு, டிசினா என்ன, ஏசினா என்னன்னு தெரியணும். டிசி ஏசி வச்சு ஒரு சிம்பிளான தியரிட்டிக்கல் கொஸ்டின் தான் வரும். இஃப் அட் ஆல் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான கொஸ்டின் வராது. சரியா, இந்த இடத்துல டைரக்ஷன் சேஞ்ச் ஆகாது. சரி, இந்த இடத்துல டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும் பீரியாடிக்கலாக, ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் மேக்னெட்டியூட் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், பட் மேக்னெட்டியூட் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்டாக இருக்காது, மேபி வேரி ஆகலாம். சரியா, சப்போஸ் ஸ்டேபிள் டிசியாக இருந்துச்சுன்னா மட்டும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அன்ஸ்டேபிள் டிசியாக இருந்துச்சுன்னா அது மேக்னெட்டியூட் வேரி ஆகும். சரியா, கிராஃப் கொடுத்துட்டு கேட்டால் நீங்கள் கிராஃப் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க தெரியணும் எது டிசி எது ஏசின்னு சொல்லி. ஓகேவா, அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் போதும். நெக்ஸ்ட் ஆவரேஜ் கரண்ட் இதெல்லாம் தேவையில்ல. ஸோ அடுத்து வந்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இதோட ரெப்ரசன்டேஷன் தெரிஞ்சிருக்கணும். I = I0 sin ωt, இதில் 5. இது என்னென்ன ஆசிலேஷன்ஸில் இருக்கும் அதே விஷயத்தை இங்கே நான் திருப்பி எழுதியிருக்கேன். புதுசாக எதுவுமே வித்தியாசமாக இங்கே எழுதலை. ஓகேவா, ஆசிலேஷன்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு அத்துப்படியாக இருக்கணும். ஓகேவா, ஸோ அடுத்து வந்தீங்கன்னா இதில் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ கேட்டாங்கன்னா இங்கே பார் ஐடிசிக்கு எப்படி கண்டுபிடிக்குங்க, ரூட் ஆஃப் ஐ, இங்கே பார் இன்டிகிரேஷன் ஆஃப் ஐஏசி ஸ்கொயர் டிடி டிவைடட் பை இன்டூ சேஞ்ச் இன் டைம். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்எம்எஸ் கரண்ட் ஈஸியாக கிடச்சிரும். ஓகேவா, அடுத்து வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே லெசன் உள்ள போயிடலாம் நம்ம. யா, இங்கே வாங்க. ஸோ ஐஆர்எம்எஸோட வேல்யூ எப்போவுமே I0 டிவைடட் பை √2. என்ன இந்த இடத்துல இங்கே எங்கன்னா கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. ஏசி டிசி வச்சு ஒரு கொஸ்டின் வரும், சர்க்கியூட்ல இருந்து கேட்க சான்ஸ் இருக்குது, சர்க்கியூட் கொடுத்துட்டு கேட்க தான் சான்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப அதிகமாக. ஸோ ஏசி என்ன மெஷர் பண்ணணும், டிசி என்ன மெஷர் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும். நான் திருப்பி சொல்கிறேன், இங்கே அடுத்து நான் அதான் சொல்ல போகிறேன். சரியா, வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இங்கே எங்கேயோ நான் மார்க் பண்ணி வச்சிருந்தேனே. இரு யா, கீழே தான் இருக்கும், வாங்க. சரி, ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இங்கே பார், இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். டைம் கேட்க சான்ஸ் இருக்குது. சரியா, இங்கேருந்து கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது. ஸோ டைம் வச்சு. ஓகே, ஸோ அடுத்து வந்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இது வந்து ஆல்ரெடி வேவ்ஸில் சொல்லி கொடுத்துட்டேன். ஃபேஸர் டயக்ராமும் ஆல்ரெடி வேவ்ஸில் சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ அது மட்டும் வந்து அங்கே பார்த்துக்கோங்க. இங்கே வாங்க. ஸோ இந்த இடத்துல பவர் ஆவரேஜ் இருக்குல்ல, ஆவரேஜ் பவர், இதை பார்த்துக்கோங்க. VRMS IRMS cos phi இதில் இருந்தே ஸ்பெசிஃபிக்காக நீட் 2026 ஒரு கொஸ்டின் வாய்ப்பு இருக்குது. இந்த cos phi எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா பவர் ஃபேக்டரை ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த ரெசிஸ்டர்னால என்ன பவர் ஃபேக்டர் வந்துச்சோ அதுதான் இந்த இடத்துல நீ தெரிஞ்சுக்க போகிற. சரியா, நான் வாட்லெஸ் கரண்ட் என்ன, வாட்லெஸ் கரண்ட் இங்கே பாரு கரண்ட் இந்த ஏசி சர்க்யூட் சைட் பை வாட்லெஸ் இஃப் தி ஆவரேஜ் பவர் கன்சிடர் 0. வாட் எடுக்கவே இல்லை, பவரே எடுக்கல அந்த இடத்துல சர்க்யூட்டில், அப்படின்னா அது வாட்லெஸ் கரண்ட்டாக இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இந்த பிரைனி பாயிண்ட் தான். இங்கே பார் ஏசி வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் ஆர் பேஸ்ட் ஆன் ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். ஸோ ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் பேஸ் பண்ணியிருக்கிறதுனால அது ஆர்எம்எஸ் வேல்யூ மட்டும் தான் மெஷர் பண்ணும். சரியா, பட் டிசி வோல்ட்மீட்டர் அந்த மாதிரி கிடையாது. டிசி வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் எதை மெஷர் பண்ணணும்னா ஆவரேஜ் வேல்யூவை மெஷர் பண்ணும். ஸோ கொஸ்டினில் அம்மீட்டர் எதை மெஷர் பண்ணணும், வோல்ட்மீட்டர் எதை மெஷர் பண்ணணும்னு சொல்லி இது வோல்ட்மீட்டர் எதை மெஷர் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா, அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் ஃபார் ஏசி டிசி. ஏசிக்கு வேல்யூ கேட்டாங்கன்னா ஆர்எம்எஸ் போடணும், டிசிக்கு வேல்யூ கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆவரேஜ் வேல்யூ எடுத்து போடணும். சரியா, இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதே மாதிரி ஒரு கொஸ்டின் மேபி இந்த வருஷம் பேப்பரில் நீங்கள் பார்க்கலாம். சரியா, ஸோ பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா இது cos phi வேல்யூ 1, பிகாஸ் பியூர் ரெசிஸ்டர் இருக்கிறதுனால ரெசிஸ்டர் இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து பவர் ஃபேக்டர் வரும். ஓகேவா, பிகாஸ் பவர் ஃபேக்டர் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்தீங்கன்னா பி ஆவரேஜோட வேல்யூ இந்த இடத்துல என்ன பண்ணணும், V0 I0 டிவைடட் பை 2. இந்த கிராஃப் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. இந்த கிராஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அகைன் இந்த இடத்துல. சரி, இந்த கிராஃப் பேஸ் பண்ண கொஸ்டின் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த சாப்டர்ல இருந்து. ஸோ அடுத்து வந்து பியூர் கெபாசிட்டிவ் சர்க்யூட்ல இங்கே பார் cos phi வந்து 0 ஆயிடும். cos phi 0 ஆயிடும், ஏன்னா இந்த இடத்துல ரியாக்டன்ஸ் இங்கே பார் XC = 1/ωc. இந்த வேல்யூ தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. பவர் ஃபேக்டர் வந்து இங்கே இன்வர்ஸ் ரிலேஷன்ல இருக்கும். அதனால இங்கே பார் இது கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்குல்ல, அது வந்து உனக்கு இன்ஃபினிட்டிக்கு போயிடும். ஓகேவா, இன்ஃபினிட்டிக்கு போயிடும். அதனால இங்கே பார் திருப்பி சொல்ற ஒரு டிசி சர்க்யூட் கொடுத்துட்டு கெபாசிட்டர் கொடுத்துருக்காங்க சர்க்யூட்ல அப்படின்னா அந்த கெபாசிட்டர் ஒரு தடுப்பணையாக தான் ஆக்ட் ஆகும். அந்த கெபாசிட்டர் பாஸ் பண்ணவே விடாது கரண்ட்டை. அது ஒரு டைரக்ட் கரண்டோட ஃபில்டரா ஆக்ட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு ஜேஇல கொஸ்டின் கேட்டிருக்காங்க, திருப்பி நீட்லையும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரியா, ஸோ அடுத்து வந்தீங்கன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ இண்டக்டிவ் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் சர்க்யூட்டுக்கு இங்கே ஃப்ரீக்வன்சி டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதே மாதிரி யார் லீடு யார் லேக்னு நான் சொல்ல பார்த்தியா. சரி, பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் பாருங்க, பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் பாருங்க, ரெண்டு பேருமே இன் ஃபேஸில் இருப்பாங்க. கரெக்ட் தானே? ஸோ V and I ரெண்டு பேருமே ஃபேஸில் இருப்பாங்க, சேம் ஃபேஸில் இருப்பாங்க. ஸோ ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் பிரச்சனை இல்லை. பட் இந்த இடத்துல கெபாசிட்டிவ் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வோல்டேஜை இது 90 டிகிரியில் லீட் பண்ணும். இதே உன்னோட இண்டக்டிவ் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் கரண்ட்டை வந்து லீட் பண்ணும். ஓகேவா, ஜஸ்ட் அ செகண்ட். ஹலோ आंटी मैं क्लास उठा रखा हूँ ना, क्लास वीडियो रिकॉर्ड कर रखा हूँ. ओके, एक ही जाता हूँ.
120 इतना दूध नहीं ना खाला को चाहिए मचा 5 बजे खाला गया ना अभी से ஓகே ஸோ சாரி கைஸ் யா ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஸோ இதில் வந்து இந்த கிராஃப் தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் எது லீடு எது லேகுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அடுத்து வந்தீங்கன்னா இந்த கிராஃப் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பட் பரவாயில்ல திருப்பி நான் சொல்கிறேன் கேளுங்க ஸோ எல்சிஆர் சர்க்கிட் 3 பேருமே சேர்ந்து கொடுத்துருக்காங்கன்னா ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஜெட்னா என்னது இந்த இடத்துல இங்கே எழுதியிருக்க பாருங்க இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் பார்த்துக்கோ இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் இந்த இடத்துல எக்ஸ் இருக்கும் இந்த இடத்துல ஆர் இருக்கும் இந்த இடத்துல ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயராக இருக்கும் ஓகேவா என்ன சர்க்கியூட் கொடுத்துருக்காங்களோ அந்த சர்க்கியூட் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இதை கிளாஸிஃபை பண்ண தெரிஞ்சு இருக்கணும் ஓகே பிகாஸ் இது வந்து ஃபுல்லாகவே கான்செப்சுவலாக தான் இருக்கும் ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணால் அப்ளை பண்ண முடியாது நான் திருப்பி சொல்கிறேன் ஜஸ்ட் வித் ஃபார்முலா யூ கான்ட் அப்ளை எனி திங் இன் திஸ் கொஷின் ஓகே இதுல இருந்து கொஷின் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க ஸோ யூ have to know how to apply and what is the concept behind it okay so இந்த கிராஃப் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க இந்த கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 கிராஃபையும் சேர்த்து இதுக்கு முன்னாடி போட்ட 3 கிராஃபையும் சேர்த்து ஒரே கிராஃபாக கொடுத்துருக்கேன் பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை இதில் சரி அடுத்து வந்தீங்கன்னா பவர் டிசிபேஷன் இந்த சர்க்யூட்க்கு IRMS ஸ்கொயர் இன்டூ ஆர் இந்த ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க இது இம்பார்ட்டன்டான ஃபார்முலா அதே மாதிரி இதோட டிஃப்ரெண்ட் வேரியேஷன் ஃபார்முலா கொடுத்துருக்கேன் இந்த வேரியேஷன் ஃபார்முலா ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அடுத்து வந்தீங்கன்னா ரெசோனன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு நீட் 26ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது ரெசோனன்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா உடைய எக்ஸல் எக்ஸி ஈக்குவலாக இருக்கணும் விஎல்விசி ஈக்குவலாக இருக்கணும் அந்த ஸ்பெசிஃபிக்கான கண்டிஷனில் Z மினிமம் வில் பி ஈக்குவல் டு ஆர் ஸோ இந்த கண்டிஷனில் ரெசோனன்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ ரெசோனன்ஸில் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது ஐ மேக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஆர் நீங்கள் டேரெக்டாக எடுத்து போகலாம் ரெசோனேட்டிங் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கும் போது எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/2π ரூட் ஆஃப் L/C இந்த ஃபார்முலா எடுத்து டேரெக்டாக அப்ளை பண்ணால் போதும் ஸோ ரெசோனன்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரி அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல பேண்ட் வித்லேருந்து இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்ப்பீங்க ஸோ நீட் 2026ல் பேண்ட் வித் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் பிகாஸ் you will for sure get a question from bandwidth this year okay so கண்டிப்பா ஒரு question வரும் bandwidthல so 2 ஒமேகாவோட வேல்யூ கொடுத்திருப்பாங்க so டெல்டா ஒமேகா நீங்க கண்டுபிடிக்கணும் இங்க பாரு டெல்டா ஒமேகா is equal to r by l क्वेश्चन डेल्टा ओमेगा கொடுக்கல அப்படினா r by l போட்டு டெல்டா ஒமேகாவோட வேல்யூ கண்டுபிடிங்க சோ கண்டுபிடிச்சு கொண்டு வந்து ஒமேகா டிவைடட் பை டெல்டா ஒமேகா எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்முலா என்னென்ன கொடுத்திருக்கணும் இந்த ஃபார்முலா வச்சே ஒரு क्वेश्चन டைரக்டா வந்துரும் சரியா சோ இந்த ஃபார்முலாவோட கான்செப்ட்டையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு வாட்டி சப்போஸ் பார்க்கலாம் 2x ல வச்சு என்னோட லெக்சர் வந்து கடைசில எந்த பாயிண்ட் புரியலையோ அந்த பாயிண்ட் மட்டும் எடுத்து பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்தோ கண்டிப்பா இந்த வருஷம் ஒரு क्वेश्चन சான்சஸ் இருக்கு ஏனா EMI அப்புறமா வந்து AC ரெண்டுத்துமே சேர்த்தே 4 क्वेश्चन கிட்ட வரும் எல்லா வருஷமா இல்ல 3 क्वेश्चन ஆச்சு அட்லீஸ்ட் வரும் சோ இந்த லெசன்ல இருந்து 2 क्वेश्चन 3 क्वेश्चन கிட்ட வந்துரும் அதுக்காக தான் சொல்றேன் சோ இந்த இடத்துல ஜஸ்ட் இங்க பார் பிரைமரி டிவைடட் பை செகண்டரி வீக் சரியா n-க்கும் பிரைமரி டிவைடட் பை செகண்டரி பட் கரண்ட்க்கு மட்டும் செகண்டரி டிவைடட் பை பிரைமரி ஓகேவா சோ இதுல எஃபிஷியன்சி கேட்டாங்கன்னா அவுட்புட் டிவைடட் பை இன்புட் into 100 இதுல எடுத்து வந்து டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி into 100 போடிங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி கிடைச்சிரும் சரியா சோ இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும் சோ இதுவும் முடிஞ்சது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு EMW electromagnetic waves right electromagnetic EM waves yeah come here so electromagnetic waves la வந்து எப்போ வந்து electromagnetic wave கிரியேட் ஆகும் சரியா சோ அந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருந்தா போதும் ஆக்சிலரேட்டட் சார்ஜ் இருந்துச்சுனா போதும் அது தெரிஞ்சா மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஸோ அடுத்து இதில் ஃபேரடேஸ் லா இருக்குல்ல ஸோ இந்த ஃபேரடேஸ் லா பேஸ் பண்ணி இங்கே பாரு இது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஐடி இஸ் ஈக்குவல் டு dq டிவைடட் பை dt நான் ஸ்டாப்பாக டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்லேருந்து கொஸ்டின் வந்துட்டே இருக்குது ஸோ இந்த வருஷம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்லேருந்து வரதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தியரிட்டிக்கல் பாயிண்ட்லேருந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் தான் வரும் மோஸ்ட்லி சரியா ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு ரொம்ப கம்மி சரி இங்கே பாருங்கள் ஐடி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் a டிவைடட் பை d அதுக்கப்புறம் dv டிவைடட் பை dt சரியா இந்த ஐடி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கும் c into dv by டிவைடட் பை dt இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும் என்ன மாதிரி क्वेश्चन கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் இதுல இருந்து ஓகேவா c into dv டிவைடட் பை dt ஓகே ஸோ அடுத்து வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே பாருங்க இந்த இடத்துல இருந்து எனக்கு இந்த வருஷம் ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இதை பேஸ் பண்ணி நீட் 2026ல இந்த பேஜ்ல இருந்து நீட் 2026ல இந்த பேஜ்ல இருந்து ஒரு क्वेश्चन எக்ஸ்பெக்ட் பண்றேன் திருப்பி சொல்றேன் c is equal to 1/√μ0 into epsilon naught நெக்ஸ்ட் cm மீடியம்ல வந்து μm epsilon m மாறிடும் சரியா இந்த இடத்துல μm μr μ0 μr epsilon naught epsilon r னு எழுதலாம் சோ இந்த ஃபார்முலா எப்படி எல்லாம் நான் மாத்தி எழுத முடியும்ன்றதை எழுதி இருக்கேன் இதையே ஆல்ரெடி ஒரு வாட்டி நீட்ல क्वेश्चना கேட்டிருக்காங்க சோ ஜஸ்ட் ஹேவ் a look on this ஓகே நாட் லைக் எப்படி சொல்றது காம்ப்ளெக்ஸான क्वेश्चना வராது பட் சிம்பிளான क्वेश्चना தான் வரும் இதுல இருந்து क्वेश्चन கேட்டாங்கன்னா சரியா சோ அடுத்து வந்தீங்கன்னா
யா ஸோ அடுத்து எனர்ஜி டென்சிட்டி வந்து எனர்ஜி டென்சிட்டியோட கொஷினில் ஃபார்முலா கேட்கறதுக்கு சான்ஸ் கம்மி, பட் ரேஷியோ வச்சு ஏதாச்சும் கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரியா? ஸோ எனர்ஜி டென்சிட்டி U by V is equal to half of epsilon naught E naught square. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அடுத்த பேஜில் எழுதியிருப்பேன். இங்கே பாரு, இதுக்கு ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி எவ்வளோன்னு கேட்டால் 1/4 வரும். ஜஸ்ட் எனர்ஜி டென்சிட்டின்னு கேட்டால் 1/2 வரும். இவ்வளோ தான் இந்த ரெண்டுத்துல டிஃபரன்ஸ். சரி, அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இதுக்கும் லைக் உன்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எனர்ஜி டென்சிட்டி என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டால் 1:1 ரேஷியோவில் இருக்கும். இது தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் கீழே வந்து B squared by 2 மியூனட் வந்துச்சுன்னா இதில் வந்து 4 மியூனட் வரும். சரியா? டென்சிட்டி ஆவரேஜுக்கு. ஓகே, ஆவரேஜுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல 1:2 ரேஷியோ வரும். இதுவும் இங்கே பார்த்துங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் டோட்டல் எனர்ஜி ஆஃப் EM வேவ் அண்ட் எனர்ஜி டென்சிட்டி. ஓகே, டோட்டல் எனர்ஜிக்கு வந்து 1:2 ரேஷியோ. டன். 1:2 ரேஷியோ. ஸோ நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா இன்டென்சிட்டி கம்மியான சான்ஸ் தான் இருக்குது, பட் இங்கே இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் சான்ஸ் இருக்குது. இங்கே நீட் 26ன்னு போட்டுக்கோங்க. 2026ல இதில் இருந்து கொஸ்டின் சான்ஸ் இருக்குது. சரியா? எனர்ஜி டென்சிட்டியிலேருந்து. ஸோ அடுத்து வந்தீங்கன்னா இங்கேருந்து 100% கொஷின் சான்ஸ் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், 100% கொஷின் சான்ஸ் இருக்குது. நான் டப்பா போட்டு எழுதியே கொடுத்துட்டேன் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, என்னென்ன வரும்னு சொல்லி. ஸோ ரேஞ்ச் எல்லாமே பார்த்துக்கோங்க. 110% கொஷின் பேப்பரில் பார்ப்பீங்க. மேட்ச் த ஃபாலோயிங்லையோ இல்லை யூசஸ் வச்சு கொஷின் தான் எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் டேரெக்டாக கொஷின் கேட்டால் வந்து மாட்டிப்பான். அதனால் யூசஸ்லேருந்து கொஷின் இங்கேருந்து வரும். ஓகேவா? யூசஸ் வச்சு கொஷின் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். தயவு செஞ்சு எல்லாருமே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை கீழே லைக் பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த ஹை பட்டனை கிளிக் பண்ணிருங்க எல்லாருமே. ஸோ தட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ இது மாதிரி உங்களுக்கு வேணும்னு சொல்லி சொல்லுங்க. ஐ வில் டூ தட் வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை. யா, ஓகே.